அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாதுகாக்கும் ஹரா பற்றி ஓஷோ கூறியதை பார்க்கலாம். வாரம் முழுவதும் இயந்திரத்தனமாக வேலை செய்தபடி இருப்பதால் வார இறுதி நாட்களில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு சோர்வடைந்து விடுகிறேன் நான். என்ன செய்வது? நேரம் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கப் போவதற்கு முன் செய்யும் இறுதியான செயல், காலை எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல். காலம் 4 to 5 நிமிடங்கள். முதல் படி, படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு உனது உடலில் இருந்து 6 அங்குலங்கள் தள்ளி உனது உடலை சுற்றி உனது உடலைப் போலவே ஒரு ஹரா இருப்பதாக கற்பனை செய்து கொள். உன்னை சுற்றி உன்னை பாதுகாக்க அது ஒரு கவசம் போல் இருப்பதாக நினைத்துக்கொள். இதை உணர்ந்தபடியே தூங்கச் செல். வெளியிலிருந்து எந்த எண்ணமும் உள்ளே வர முடியாதபடி, வெளியிலிருந்து எந்த பதட்டமும் உன்னுள் நுழைய முடியாதபடி ஒரு போர்வை போல அந்த ஹரா உன்னை பாதுகாப்பாக நினைத்தபடியே தூங்கிவிடு. வெளியிலிருந்து வரும் எந்தவித அதிர்வும் உன்னை தொட முடியாது. நீ தூங்கி விடுவாய். ஆனால் அந்த கற்பனை உனது தன்னுணர்வற்ற மனதினுள் சென்று அளப்பரிய ஆற்றலாகவும் சக்தியாகவும் மாறும். 2வது படி, காலையில் தூக்கம் கலைந்தவுடன் உடனே கண்களை திறந்து விடாதே. உன்னை சுற்றி உன்னை பாதுகாக்கும் உனது ஹராவை உணர்ந்து பார். இதை 4 அல்லது 5 நிமிடங்களுக்குள் செய். பின் எழுந்துகொள். 3வது படி, எல்லா நேரமும் குளிக்கும் போதும் டீ குடிக்கும் போதும் இதை நினைவு கொள். காரிலோ ரயிலிலோ ஆஃபீஸிலோ எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருக்கும் சமயங்களில் எல்லாம் இந்த உணர்வில் சென்று பாதுகாப்பாக உணர். இது போன்ற சக்தி முழுமையாக காலியாவது பலருக்கு நிகழ்கிறது. ஏனெனில் நமக்கு எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது என்று தெரியவதில்லை. மற்றவர் வெறுமனே அங்கிருப்பதில்லை. அவர்கள் தங்களது இருப்பை தொடர்ந்து மெலிதான அதிர்வுகளாக ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். யாரோ உன்னை கடந்து போகிறார்கள். உன் மேல் ஏதோ சக்தியை சகதி போல வீசிவிட்டு போகிறார்கள். உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசம் இல்லை என்றால் நீ பெற்றுக்கொள்பவனாக இருந்தால் வம்புதான். மேலும் தியானம் ஒருவரை பெற்றுக்கொள்பவனாக மாற்றும். ஆகவே நீ தனியாக இருந்தால் சரிதான். உன்னை சுற்றி தியானம் செய்பவர்கள் இருந்தால் மிகவும் சரி. அப்படி இல்லாமல் நீ இந்த உலகில் சந்தை கூட்டத்தில் இருந்தால் உன்னை சுற்றியுள்ள மக்கள் தியானம் செய்பவர்களாக இல்லாமல் இருப்பதோடு மிகவும் வேதனையோடும் பதட்டத்தோடும் இருப்பார்கள். நீ அந்த சக்தியை வாங்க ஆரம்பிப்பாய். தியானம் செய்ய ஆரம்பித்த பின் ஒருவர் தன்னை சுற்றி பாதுகாப்பு வளையம் போட்டுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அது தானாகவே நடக்கும், சில நேரங்களில் நடக்காது. அப்படி அது உனக்கு தானாகவே நடக்காவிட்டால் நீ அதை உருவாக்க வேண்டும். அது 3 மாதங்களுக்குள் வந்துவிடும். 3 வாரங்களிலிருந்து 3 மாதங்களுக்குள் நீ மிகவும் சக்தி வாய்ந்தவனாக உணர்வாய். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.